சொல்றது அவங்கள பத்தி பேசுறது இவங்களை பத்தி பேசுறது அது அருவருப்பான காரியம். தேவனுக்கு அருவருப்பு. அவங்க வாயில குறை சொல்லிட்டு நீங்க பேசும்போது எப்படி உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும்? உங்க பாத்திரம் அழுக்கா இருக்கும்போது எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? அநேக சொல்றீங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, இன்னும் மறந்து பண்ண சொல்றீங்க. ஏன் ஜெபத்தை கேட்கணும்? உன் ஜெபத்தை ஏன் கேட்கணும்பா? உன் பாத்திரம் அழுக்கா இருக்கும் போது எப்படியோ கேட்க முடியும்? நீ முறுமுறுத்துட்டு இருப்ப. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? முறுக்கு அடிச்சு கொண்டாரா? காடைய பசிக்குதான் கேட்டான்ப்பா. அவன் பசிக்குதான் கேட்டான் காடைய. ஆனா அது கடிக்கும் போது ஆண்டவர் அடிச்சு கொண்டான். இது அப்போஸ்தலர் நடவடிக்கை. இது நடக்கிறது புதிய ஏற்பாடு காலம். இது எழுப்புதலின் காலம். இது அன்னையால் சபையால் அன்னைக்கு செத்து போன மாதிரி இன்னைக்கு சாவாங்க. அதை எழுப்புதலின் காலம் வரப்போகுது சபைகளுக்குள்ள. உன்னை குறித்த நோக்கம் பெருசு. நீ புதிய வட்டத்துல கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்காது. ஆண்டு உன்னை குறிச்சு பெரிய திட்டம் வச்சிருக்க. ஜெயம் கொள்ளுகிறவனா பரவச்சத்துக்கு போகணும். திருச்சியில உள்ளிட்டுக்கு போயிருந்தேன். ஆண்டு சொல்லாம போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். அப்போ அந்த ஊழியத்துக்கு நான் மாச கணக்கா ஜெபம் பண்ணி திருச்சிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாட்டியம்மா, 85 வயசு அந்த பாட்டியம்மா. அந்த முகத்தை இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால மறக்கவே முடியும். எத்தனையோ பேர்த்துல பாத்துருக்கிறேன். அந்த பாட்டியம்மோட முகம் இன்னும் என் கண்ணு நிக்குது. ஏன்னா ஒரு தேவ தூதனை போல அந்த முகம் மகிமை. என்ன ஜெபம் இருப்பாங்களா? என்ன காரணம்னா இந்த பைபிளை தூக்கிட்டு நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலை, பெரிய டாக்டர் வேலை, நல்ல பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க, நல்லா ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க இறுதி என்ன? ஆண்டோடைய குறிச்சு பாரம். நீ ஆண்டோடைய ஆத்ம பாரத்தோடு தூக்கிட்டு நின்றவன் தான், சிலுவை தூக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா சிலுவை இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறேன்? தூக்கி இறக்கி வச்சிருக்கிறேன். அந்த அம்மாவும் அந்த சிலுவையை தூக்கிட்டே இருக்காங்க. 85 வயசுல இன்னும் தூக்குறாங்க சிலுவையை. 85 வயசுல அவங்களுக்கு ஜெபிக்கணும் அவசியமே இல்லை. நல்ல வீடு, கார் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க ஜெபமிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது ஆத்மா சந்திக்கப்படலையா, எப்படியாவது தரலான ஆத்மக்கா சந்திக்கப்படல. இதேதான் அவங்க முகத்தை பார்த்துட்டே இருந்த அம்மா. அவங்க முகத்தை என்னால கண்ணு எடுக்கவே முடியல. அவ்வளவு பிரச்சனம். நான் ஆவியில் நிரம்பப்பட்டாங்க அந்த அனுபவம். அப்போ என் ஆவிக்குள் கண்டு திறக்கப்பட்டு பரலோகத்துல என் ஆண்டவர் நின்று அந்த மகா அந்த அம்மா 85 வயசு பாட்டிய ஆண்டவங்க கூப்பிடுறாரு, உங்க இடத்த ஒண்ணு வச்சிருக்கா அப்படி. அந்த பிரச்சனத்தை இன்னும் உணர முடியல. சில பேர்ட்ட நிறைய பேர் நிற்கும் போது அவங்களோட பாவ வாழ்க்கை ஆண்டவரை வெளியேற்படுத்திடுவார். நிறைய பேர் பெரிய பசுத்தோட நிற்பாங்க. ஆனா பட் அவங்களோட அந்தரங்க ஜீவியம் மோசமா இருக்கும். டிவி முன்னாடி எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கிறீங்க? எத்தனை சீரியல் பார்க்காம இன்னும் விட முடியாம இருக்கிறீங்க? நாடகங்களை தொடர்ந்து பாக்குறது, சீரியல் பாக்குறது, இதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. பாவம் தேவனுக்கு அருவருப்பதல்ல. நேரத்தை வீண் பண்றது பாவம். கையில கொடுத்துருக்க நேரத்தை ஆண்டு கணக்கேற்பார். சும்மா நினைச்சீங்களா? ஒவ்வொரு நிமிஷம் கணக்கேற்பார். ஒவ்வொரு நிமிஷம் நீ நிமிஷம் வாழ்ற எல்லா நிமிஷத்துக்கு தேவன் கணக்கு கொடுப்பார். அவர் கையில இருக்கா ஜீவ சுவாசம். அவர் கையில இருக்குது. அவரை ஜீவனை எடுத்துக்கலாம். அவங்க கையில அதிகாரம் இருக்குது, கொடுக்க ஒரு அதிகாரம் இருக்கு. எங்க பக்கத்துல சாவலபுரம் சொல்ற இடத்துல ஒரு ஊமை, அவர் பேரு செல்வராஜ், 3 நாள் வேலை செஞ்சார். எங்க பெயிண்டிங் வேலை செய்யறார்.